நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சேலம் மாநகர் ரெட்டியூர் பகுதியில் உள்ள மலைக்குன்றை கனிமவள கடத்தல் கும்பல் வெட்டி எடுத்துக் கொண்டிருந்த காட்சியை நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் ட்ரோன் கேமரா மூலம் படம் பிடித்துள்ளனர். செய்திக்குழுவினரை கண்டு கனிமவள கடத்தல் தப்பி ஓடிய நிலையில் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்குகிறார். அதனை பார்க்கலாம். சேலம் மாநகர் மையப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ரெட்டியூர் என்ற கிராமத்தில் தான் இன்றைய தினம் இந்த பகுதியில் அந்த கல்குவாரி அமைப்பதற்காக இங்கு இருக்கக்கூடிய மலைகளை குடைந்து அங்கு இருக்கக்கூடிய கனிம வளங்களை வெட்டி திருட்டுத்தனமாக விற்பனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக இது குறித்து தகவல் அறிந்த நமது செய்திக்குழுவினர் நேற்றைய தினமே இந்த பகுதியில் வந்து பார்த்தபோது சுமார் 20க்கும் மேற்பட்ட லாரிகளில் சட்டவிரோதமாக இங்கு இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி ஆங்காங்கே கொண்டு போய் விற்பனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக ஒரு லோடு ஒன்றுக்கு சுமார் 8000 முதல் 12,000 வரை இந்த ஒரு லாரி மண்ணானது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த பகுதி மக்கள் இது குறித்து பலமுறை அதாவது அந்த கனிம வளத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய அந்த லாரிகளில் வந்து பார்த்தோம் என்றால் அந்த தேசிய நெடுஞ்சாலை பயன்பாட்டிற்காக மண் அள்ளுவதாக ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி அந்த ஸ்டிக்கரில் இருந்து தான் தற்போது அந்த மண்களை ஓட்டி கொண்டிருப்பது நமக்கு தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் எந்த ஒரு கனிம வளங்களையும் வெட்டி எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகமோ அல்லது அரசாங்கமோ எந்தவித அனுமதியும் கொடுக்கவில்லை. தற்போது இங்கு இருக்கக்கூடிய இந்த கடத்தல் கும்பலானது அதாவது ராட்சத இயந்திரங்களை கொண்டு தற்போது இந்த பகுதியில் மலைகளை குடைந்து அங்கு இருக்கக்கூடிய கனிமங்களை வெட்டி எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கு வெட்டக்கூடிய இந்த கனிமங்கள் அனைத்தும் மாநகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கட்டிட பயன்பாட்டிற்கும் மற்றும் பல்வேறு பயன்பாட்டிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. லோடு ஒன்றுக்கு 8000 ரூபாய் முதல் 12,000 ரூபாய் வரை இந்த மண்ணானது இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக மௌனம் காத்துவிட்டு தற்போது இந்த பகுதியில் மீண்டும் இந்த கனிம வள கடத்தலை வந்து தொடங்கியிருக்கிறார்கள். நாள் ஒன்றுக்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் இங்க இருக்கக்கூடிய கனிமங்கள் வெட்டி எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து விற்பனைக்காக கொண்டு செல்கிறார்கள். நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் நாம் முதலில் ட்ரோன் காட்சிகளை கொண்டு நாம் பார்த்தோம். அப்போது இங்க இருக்கக்கூடிய கனிம வள கடத்தல் கும்பலானது முதலில் அங்க இருக்கக்கூடிய மலைகளை குடைந்து அங்க இருக்கக்கூடிய மண்களை எடுத்து லாரியில் ஏற்றிவிட்டு அந்த லாரியை நம்ம ஹெலிகாப்டர் மூலமாகவே பின்தொடர்ந்து பார்த்தோம். அப்போது ஒரு குறிப்பிட்ட தொலைவிற்கு பின்னால் அந்த லாரியை நம்மால் பின்தொடரவில்லை. இந்த பகுதியில் நம்ம செய்தி சேகரிப்பதை தெரிந்த இந்த கடத்தல் கும்பலானது தற்போது இந்த வெட்டி எடுக்கக்கூடிய பணிகளை கைவிட்டு இங்கு தப்பித்து ஓடிருக்கிறார்கள். எனவே இனியும் காலதாமம் செலுத்தாமல் இங்கு இருக்கக்கூடிய இந்த கனிம வள கடத்தல் கும்பலை மாவட்ட நிர்வாகமோ வருவாய் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நாள் ஒன்றுக்கு சுமார் 50க்கும் மேற்பட்ட லாரிகளில் இந்த கனிமங்கள் வெட்டி செல்லப்படுவதால் அரசுக்கு மிகப்பெரிய வருவாய் இழப்பும் ஏற்படுகிறது. அதாவது ஆரம்பத்திலேயே இந்த கனிம வள கடத்தலை வந்து தடுக்காவிட்டால் மேலும் பெரிய இழப்பு நமக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே இனி வரும் காலங்களிலும் தமிழக அரசாங்கம் இருக்கட்டும் அல்லது மாவட்ட நிர்வாகம் இருக்கட்டும் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு அதாவது இந்த சட்டவிரோத அந்த கனிம வள கடத்தல் கும்பல் விஷயத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதியில் சுமார் 5க்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் மற்றும் அரசு பள்ளிகளும் இயங்கி வருகிறது. எந்நேரமும் இந்த பகுதியில் அதிகப்படியான வேகத்தில் லாரிகள் செல்லக்கூடிய காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏதோ ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் உயிரிழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட இது போன்ற அந்த சட்டவிரோத அந்த கனிம வள கடத்தல் கும்பலுடைய அட்டுழியம் இனியாவது ஓய வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.